அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சவுத் இந்தியா மல்டி லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சிம்கோன்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் இந்தியா மல்டி லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. போன இயரும் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து இதில் போட்டிருந்தோம். நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இப்போ வந்து ஜாப்லேயும் வந்து இருக்காங்க. அனைத்து மாவட்டத்துக்கும் 38 மாவட்டத்துக்குமே சேர்த்து இந்த ஒரே இடத்துல வந்து வேலூரில் தான் இந்த சிம்கோ வந்து இயங்கிட்டு இருக்கு. நிறைய பிரான்ச்சஸ் அந்தந்த மாவட்டங்களில் வந்து இருக்குது. ஸோ அதற்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து நாளைய தினம் வந்து நோட்டிஃபிகேஷனாக வெளியாக போகுது. அதனுடைய அஃபிஷியல் ப்ரெஸ்ஸு அதாவது நோட்டீஸ் தான் வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம சவுத் இந்தியா மல்டி லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சிம்கோன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்கோவில் இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன விதமான போஸ்டிங்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், சேல்ஸ்மேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேற்பறைவாள் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து இதில் உள்ள காலிடங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்மேன் 22 வேகன்சி, அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மேற்பார்வையாளர் ஒரு வேகன்சி, அதாவது 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்களுக்கெலாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பழைய ப்ரீவியஸ் இயர் போன இயர்லாம் வந்து அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. வருஷம் சிம்கோவில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்ற பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இதற்கு வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை. நம்ம இப்போ தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த சிம்கோ பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிக்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து பல்மாநில கூட்டுறவு சங்கம் இதனால எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10th 12th ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும், சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th ஐடிஐ எனி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி மேற்பார்வையில் எனி டிகிரி இந்த குவாலிஃபிகேஷனுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிற ஊதிய விகிதம்னு பார்த்திங்கன்னா 5,200லேருந்து 20,200 வரைக்கும் இருக்குது. நம்ம இப்போ சொசைட்டியில் எப்படி இன்கம் வருதோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சவுத் இந்தியா மல்டி லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்குமான சேலரி ரேஷியோவும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து பிரான்ச்சஸ் வந்து இப்போ போட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூடுதலான பணியிடங்கள் கிட்டத்தட்ட போன வருஷம் எவ்வளோ வேகன்சி வந்ததோ அதே இந்த வருஷமும் வந்து வந்திருக்கு. ஸோ நான் இந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தேன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தேன், இன்டர்வியூ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது. அந்த ஸ்டடி மெட்டீரியல் கூட நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாகவே நம்மளே ஓனாகவே மெட்டீரியலும் எடுத்து நானும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். சேல்ஸ்மேனுக்காக வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன். ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போய் எனக்கு வந்து அது கிடைக்கல. ஸோ மார்க் பேஸ் பண்ணி தான், மெரிட்டில் தான் வந்து எடுக்கிறாங்க. யாரும் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு இதுக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனை நம்பி மட்டும் நீங்கள் இந்த சிம்கோவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி. ஆனால் இப்போ வந்து மார்க்லாம் கூட நமக்கு வந்து இந்த டிஆர்பிலலாம் வந்து வெளியாகலை. ஆனால் இந்த சவுத் இந்தியா மல்டி லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மதிப்பெண்கள் அடிப்படையில் கட் ஆஃப் தனியாக விடுவாங்க, மதிப்பெண்கள் தனியாக விடுவாங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ கூட நான் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன். சிம்கோ பற்றின நிறைய விவரங்கள் அதில் இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது முழுக்க மத்திய அரசோடைய கட்டுப்பாடு, அதாவது சவுத் இந்தியா மல்டி லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அனைத்து ஸ்டேட்டும் வந்து மல்டி லெவலில் வந்து பண்ணுற ஒரு சொசைட்டி இது. அதனால் இந்த ஒரு சொசைட்டிக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா மறக்காமல் இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிங்க. ஸோ நிறையா ரிட்டன் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்றதை நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் வந்து ரிட்டனில் நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் சிம்கோவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கேன். இன்டர்வியூக்கு தனியான மதிப்பெண்கள் இருக்குது. எலிஜிபிலிட்டி ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து குயிக்கான ப்ராசஸ் தான். ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து வந்துடும். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சிம்கோ அப்படின்றப்பவே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் பாரத் எக்ஸாம் சார், அந்த சார் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து இந்த ஒரு சிம்கோவுக்காக வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட்டே வந்துட்டு இருந்தோம். நிறைய சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னு நான் இன்டர்வியூ அங்கே ஃபேஸ் பண்ணுற இடத்துலேயே வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் இந்த சேனலை ஃபாலோ பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ இருந்தாலும் நான் அந்த இடத்துல வந்து நான் வெளிப்படுத்திக்கல. ஸோ அந்த சேனல் நான் தான் ரன் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து எந்த விதத்துலையும் சொல்லிக்கல. இருந்தாலும் இந்த சிம்கோவுக்கு நான் ஏன் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஜஸ்ட் வந்து மெட்டீரியல் எடுத்திருந்தாலும் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. செலக்ட் ஆகிருக்கும், அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்றப்ப. ஸோ இன்டர்வியூ வரைக்கும் நான் போயிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல. ஆனால் நிறைய பேர் வந்து கிடச்சி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சவங்களே. ஸோ அந்த பர்சன்ஸ் கூட நம்ம வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அவங்கள உங்களுக்கு வந்து அடுத்த இன்டர்வியூ எப்படி நடத்துனாங்க, ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்கன்னு அவங்கள வச்சு கூட நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தரேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய அப்டேட் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முறை சொசைட்டியில் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்றப்ப இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ 38 மாவட்டத்தை சேர்ந்த அனைவருமே வந்து இந்த பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். நான் போனப்போ அதர் ஸ்டேட்லேருந்துலாம் கூட வந்து இதுக்கு வந்து வந்திருந்தாங்க.
இது ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ரேஷியோலாம் சொல்லிட்டேன், ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்தது மத்திய அரசு விதிகளின்படி வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சொசைட்டின்றதுனால அதில் என்ன ஏஜ் லிமிட் இருக்குது, எக்ஸம்ஷன் இருக்கோ அதே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓபிசி கேட்டகரி, ஏன்னா அதுக்கு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வைக்கணும். இப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தேவை கிடையாது. நீங்கள் ஆஃப்டர் இன்டர்வியூ செலக்ட் ஆகும்போது நீங்கள் வந்து அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே வச்சு இன்க்ளூட் பண்ணி ஆஃப்லைனில் தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின அடுத்த கட்ட அப்டேட் நமக்கு வந்து நாளைக்கு தான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். மத்திய அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும். நிர்வாக காரணங்களுக்காக இந்த அறிவிப்பை ரத்து செய்வதற்கோ நிறுத்தி வைக்கோ சிம்கோ கூட்டுறவு சங்கத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிக்கை நாள் 12/1/2024 நாளை தினம் தான் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரப்போகுது. விண்ணப்பம் வெளியிடும் நாள் 12/1/2024 நாளைய தினம் தான். ஸோ விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 29/2/2024 மாலை 4:30 மணிக்கு. ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500, போன வருஷம் வந்து 500 இருந்தது. ஒரு போஸ்டிங்க்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இந்த ஒரு ஜாபுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் அதிலேயே ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிசிப்டை எடுத்து ஆஃப்லைனில் உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம் போன வருஷம்லாம். ஸோ இந்த முறையும் வந்து அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தகுதியான விண்ணப்பதாரருக்கு எழுத்து தேர்வின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அப்ளிகேஷனே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக லெட்டர் வந்து போஸ்டரில் அனுப்புவாங்க. அடுத்தது இன்டர்வியூ அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் நேர்முக தேர்வுக்கு தனியாக வந்து லெட்ரு வரும். மேலும் விவரங்களுக்கு www.simcoagri.com என்ற இணையதளத்தில் காணலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்களை அதே சைட்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன்றது இது மூலிமா தெரிய வருது. சிம்கோ தலைமை அலுவலகம், டவுன் ஹால் வளாகம், பழைய பேருந்து நிலையம் அருகில் வேலூர் என்ற முகவரியில் நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நேரடியாக வேலூரில் இருக்கீங்கன்னா அங்கே போய் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வேலூர் தான் மெயின் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நிறைய மாவட்டங்களில் இதனுடைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. மெயின் பிரான்ச்சுங்கிறது வேலூர் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி கூடுதல் தகவல் நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே கிடைக்கும். தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சிம்கோ பற்றின கிளாஸஸ் வந்து எடுக்கலாம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.